வணக்கம், வெல்கம் டு ஏஜிசி அகாடமி. இன்றைக்கி இந்த கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, காம்பஸ் சர்வேயிங்கில் முக்கியமான எம்சிக்யூஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். அடுத்த கொஷின்ஸ் வந்து என்ன இருக்குது அப்படின்றது வந்து பார்க்கலாம். த கிராஜுவேஷன்ஸ் என்கிரேவ்ட் ஆர் டேஷ் இன் பிரிஸ்மேட்டிக் காம்பஸ். இந்த கொஷினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இந்த பிரிஸ்மேட்டிக் காம்பஸில் கிராஜுவேஷன்ஸ் வந்து எப்படி வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும், அந்த கிராஜுவேஷன்ஸ்லாம் அந்த பிரிஸ்மேட்டிக் காம்பஸில் எப்படி வந்து தெரியும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ அந்த கிராஜுவேஷன்ஸ்லாம் வந்து இந்த பிரிஸ்மேட்டிக் காம்பஸில் எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா, இன்வெர்ட்டடாக தான் வந்து இந்த கிராஜுவேஷன்ஸ் வந்து பிரிஸ்மேட்டிக் காம்பஸில் வந்து தெரியும். அப்போ ஆப்ஷன் சி இன்வெர்ட்டட் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இன் பிரிஸ்மேட்டிக் காம்பஸ் டேஷ் வெயின் கன்சிஸ்ட் ஆஃப் மெட்டல் வெயின் வித் அ வெர்டிக்கல் ஹேர். இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இந்த பிரிஸ்மேட்டிக் காம்பஸில் வந்து பார்த்தோன்னா எந்த வெயினில் அது மெட்டலால் வந்து செஞ்சுருப்பாங்க, மெட்டலால் செஞ்சுருப்பாங்க அந்த வெயினை. அதே மாதிரி அதில் வந்து வெர்டிக்கல் ஹேர் வந்து அந்த வேனில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அந்த வேன் வந்து பேர் என்ன அப்படின்னு சொல்லி இந்த பிரிஸ்மேட்டிக் காம்பஸில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும், அது பேர் என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ அந்த வேன் பேர் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா ஆப்ஜெக்ட் வேன். அந்த ஆப்ஜெக்ட் வேனில் தான் வந்து என்ன இருக்கும்னா அது மெட்டலால் வந்து செஞ்சுருப்பாங்க. அதில் தான் வந்து வெர்டிக்கல் ஹேர்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் இந்த ஆப்ஜெக்ட் வேனில். அது வந்து பிரிஸ்மேட்டிக் காம்பஸில் இந்த மாதிரி வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்போ ஆப்ஷன் ஏ ஆப்ஜெக்ட் வேன் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், in prismatic compass, the eye vein consists of a small metal vein with a slit at a dash. இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இப்போ இந்த பிரிஸ்மேட்டிக் காம்பஸில் ஐ வென் வந்துருக்கும். ஆப்ஜெக்ட் வென் பார்த்தது முன்னாடி, இப்போ ஐ வென். அப்போ இந்த பிரிஸ்மேட்டிக் காம்பஸில் ஐ வென்னும் இருக்கும், ஆப்ஜெக்ட் வென்னும் வந்திருக்கும். இந்த ஐ வென் ஆப்ஜெக்ட் வென் ரெண்டுமே வந்து எதால் செஞ்சுருப்பாங்கன்னு பார்த்தோன்னா மெட்டலால் தான் வந்து செஞ்சுருப்பாங்க. சின்னதாக மெட்டலால் செஞ்ச ஒரு வென் தான் வந்து இந்த ஐ வென் அண்ட் ஆப்ஜெக்ட் வென். இந்த ஐ வெனில் தான் என்ன இருக்கும்னு பார்த்தோன்னா ப்ரிசம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி ஆப்ஜெக்ட் வேன், அந்த ப்ரிசமுக்கு அந்த ஐவேனுக்கு ஆப்போசிட்டாக எது இருக்குன்னு பார்த்தோன்னா இந்த ஆப்ஜெக்ட் வேன் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்போ இந்த ஐவேனில் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா சின்ன மெட்டலால் செஞ்சுருக்க ஒரு வேன் வந்துருக்கும். அதில் தான் ஸ்லிட் வந்து இருக்கும். அந்த ஸ்லிட் வந்து எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு பார்த்தோன்னா எங்கே வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி தான் அந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ இந்த ஸ்லிட் வந்து எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும் பார்த்தோன்னா பாட்டத்தில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் இந்த பிரிஸ்மேட்டிக் காம்பஸில். அப்போ ஆப்ஷன் ஏ பாட்டம் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், in prismatic compass, the reading is taken with the help of a dash provided with the eye vein. இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இப்போ பிரிஸ்மேட்டிக் காம்பஸில் ரீடிங் வந்து எது மூலமாக வந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ இந்த பிரிஸ்மேட்டிக் காம்பஸில் ரீடிங் வந்து எது மூலமாக வந்து பண்ணுவோன்னு பார்த்தோன்னா ப்ரிசம் மூலமாக தான் வந்து இந்த ரீடிங் வந்து நோட் பண்ணுவோம். அந்த ப்ரிசம் வந்து எதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த ஐ வெனில் தான் வந்து இந்த ப்ரிசம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்போ இந்த பிரிஸ்மேட்டிக் காம்பஸில் ரெண்டு வேன் வந்து இருக்குது, ஒன்று ஆப்ஜெக்ட் வேன், ஐ வேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு வந்து இருக்குது. இந்த ஆப்ஜெக்ட் வேனில் என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா ஹேர்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும், வெர்டிக்கல் ஹேர், கிராஸ் ஹேர், அந்த மாதிரியான ஹேர்ஸ் வந்து இந்த ஆப்ஜெக்ட் வேனில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஐ வேனில் என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு பார்த்தோன்னா ப்ரிசம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்போ இந்த ஐ வேனுக்கு ஆர் ப்ரிசமுக்கு ஆப்போசிட்டாக என்ன வேன் இருக்கும், ஆப்ஜெக்ட் வேன் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்போ இந்த ப்ரிசம், இந்த ஐ வேனில் தான் ப்ரிசம் வந்து இருக்கும். அந்த ப்ரிசம் மூலமாக தான் நம்ம என்னெல்லாம் வந்து நோட் பண்ணுவோன்னு பார்த்தோன்னா ரீடிங்ஸ் வந்து படிக்கிறது எல்லாமே எது மூலமாக முடியும்னா இந்த ப்ரிசம் மூலமாக தான் வந்து முடியும். அப்போ ப்ரிசம் வந்து எதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, ஐ வேனில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இந்த கொஸ்டினில் வந்து அதான் கேட்டிருக்காங்க, பிரிஸ்மேட்டிக் காம்பஸில் ரீடிங் வந்து படிக்கணும் அப்படின்னா எது மூலமாக வந்து படிப்போம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. இப்போ ரீடிங் எது மூலமாக நோட் பண்ணுவோன்னு பார்த்தோன்னா இந்த ப்ரிசம் மூலமாக தான் வந்து நோட் பண்ணுவோம். அந்த ப்ரிசம் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா ஐ வேனில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இப்போ ஆப்ஷன் பி ப்ரிசம் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இப்போ சர்வேயர் காம்பஸில் வந்து இப்போ கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க, இன் சர்வேயர் காம்பஸ் த கிராஜுவேட்டட் ரிங் இஸ் டைரக்ட்லி அட்டாச்டு டு த சர்க்குலர் பாக்ஸ் அண்ட் நாட் வித் த டேஷ். இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இப்போ சர்வேயர் காம்பஸில் இந்த கிராஜுவேட்டட் ரிங் வந்து டேரெக்டாக எதோட அட்டாச் ஆகிருக்குன்னு பார்த்தோன்னா சர்க்குலர் பாக்ஸோட வந்து அட்டாச் ஆகிருக்கும். ஆனால் எதோட வந்து அட்டாச் ஆகிருக்காது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ சர்வேயர் காம்பஸில் கிராஜுவேட்டட் ரிங் வந்து டேரெக்டாக சர்க்குலர் பாக்ஸோட வந்து அட்டாச் ஆகிருக்கும். எதோட வந்து அட்டாச் ஆகிருக்காது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா மேக்னெட்டிக் நீடிலோட இந்த கிராஜுவேட்டட் ரிங் வந்து அட்டாச் ஆகிருக்காது. அப்போ ஆப்ஷன் சி மேக்னெட்டிக் நீடில் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், the magnetic needle floats freely over the dash. இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இந்த சர்வேயர் காம்பஸில் மேக்னெட்டிக் நீடில் வந்து ஃப்ரீயாக எப்படி வந்து ஃப்ளோட் ஆகும், எதுலேருந்து ஃப்ளோட் ஆகும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ சர்வேயர் காம்பஸில் இந்த மேக்னெட்டிக் நீடில் வந்து எப்படி ஃப்ரீயாக வந்து ஃப்ளோட் ஆகுதுன்னு பார்த்தோன்னா இந்த பிவோட் மூலமாக தான் இந்த மேக்னெட்டிக் நீடில் வந்து ஃப்ரீயாக வந்து ஃப்ளோட் ஆகுது. இப்போ ஆப்ஷன் ஏ பிவோட் வந்து கரெக்டான ஆன்சர். இது வந்து சர்வேயர் காம்பஸில். அடுத்த கொஸ்டின், இன் சர்வேயர் காம்பஸ் டேஷ் இஸ் நாட் அட்டாச்டு டு த ஐ வென் அண்ட் இட் இஸ் ஹேவிங் எ நேரோ வெர்டிக்கல் ஸ்லிட். இந்த சர்வேயர் காம்பஸில் இந்த கொஸ்டினில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த சர்வேயர் காம்பஸில் இந்த ஐவேனோட எதை வந்து அட்டாச் பண்ணியிருக்க மாட்டாங்க, பட் ஆனால் இந்த ஐவேனில் வந்து நேரோவான வெர்டிக்கல் ஸ்லிட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ எது வந்து இந்த ஐவேனில் வந்து அட்டாச் ஆகிருக்காதுன்னு பார்த்தோம்னா
ப்ரிசம் வந்து இந்த ஐவேனில் வந்து இந்த சர்வேயர் காம்பஸில் வந்து இருக்காது. ஸோ இப்போ ஆப்ஷன் டி ப்ரிசம் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ ப்ரிஸ்மேட்டிக் காம்பஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ரீடிங் வந்து நோட் பண்ணுறது ப்ரிசம் மூலமாக வந்து நோட் பண்ணுவோம். அங்கே ப்ரிசம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். பட் ஆனால் சர்வேயர் காம்பஸ் வந்து எடுத்துக்கிட்டோன்னா சர்வேயர் காம்பஸில் ப்ரிசம் வந்து கிடையாது. ரீடிங்கும் வந்து ப்ரிசம் மூலமாக வந்து நோட் பண்ண மாட்டோம். பட் ஆனால் ப்ரிஸ்மேட்டிக் காம்பஸ்லேயும் சர்வேயர் காம்பஸ்லேயும் இந்த ஐவேன் மூலமாக ஸோ ஐவேனில் தான் என்ன வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு பார்த்தோன்னா ஸ்லிட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அந்த வெர்டிக்கல் ஸ்லிட் மூலமாக தான் நம்ம வந்து பார்ப்போம். அது ரெண்டுமே காமன் தான் இந்த ஐவேனை பொறுத்த வரைக்கும். பட் ஆனால் எது வந்து காமன் இல்லைன்னு பார்த்தோன்னா ப்ரிசம் வந்து ப்ரிஸ்மேட்டிக் காம்பஸில் வந்து இருக்கும். இந்த சர்வேயர் காம்பஸில் வந்து ப்ரிசம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்காது. ஸோ இப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். The readings are taken dash with nagged eye against the north end of the needle. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இந்த ப்ரிஸ்மேட்டிக் காம்பஸில் ரீடிங் வந்து நம்ம நாக்ட் ஐ மூலமாக எப்படி வந்து எடுப்போம், அது இந்த நீடில் வந்து நார்த் எண்டில் வந்து காமிச்சாலும் அதை எடுத்துக்காமல் டேரக்ட் நம்ம வந்து ரீடிங் வந்து நாக்ட் ஐ மூலமாக நம்ம கண்ணால் எப்படி எடுப்போம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது நம்ம எப்படி எடுப்போம்னு பார்த்தோன்னா டேரெக்டாக நம்ம வந்து பார்த்தே ரீடிங்கை ஸோ அந்த சர்வேயர் காம்பஸை டேரெக்டாக பார்த்தே நம்ம வந்து வெறும் கண்ணாலே ரீடிங் வந்து நோட் பண்ண முடியும். அந்த மேக்னெட்டிக் நீடில் நார்த்தில் வந்து இல்லைனாலும் நம்ம ரீடிங் வந்து நோட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ டேரெக்ட்லி நம்ம வந்து வெறும் கண்ணால் நாக்ட் ஐயால் வந்து கண்டுபிடிக்க முடியும் ரீடிங்கை இந்த சர்வேயர் காம்பஸில். ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ டேரெக்ட்லி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். இன் ப்ரிஸ்மேட்டிக் காம்பஸ் விச் பியரிங் சிஸ்டம் இஸ் அப்சர்வ்ட். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இந்த ப்ரிஸ்மேட்டிக் காம்பஸில் எந்த பியரிங் சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ப்ரிஸ்மேட்டிக் காம்பஸில் எந்த பியரிங் சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணுவோன்னு பார்த்தோன்னா ஹோல் சர்க்கிள் பியரிங் சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணுவோம். ஸோ இப்போ ஆப்ஷன் பி ஹோல் சர்க்கிள் பியரிங் சிஸ்டம் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். இன் சர்வேயர் காம்பஸ் விச் டைப் ஆஃப் பியரிங் சிஸ்டம் இஸ் அப்சர்வ்ட். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இந்த சர்வேயர்ஸ் காம்பஸில் வந்து எந்த டைப் ஆஃப் பியரிங் சிஸ்டம் வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ சர்வேயர் காம்பஸில் எந்த பியரிங் சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா குவாட்ரண்டல் பியரிங் சிஸ்டம் தான் வந்து ஃபாலோ பண்ணுவோம். ஸோ இப்போ ஆப்ஷன் டி குவாட்ரண்டல் பியரிங் சிஸ்டம் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ ப்ரிஸ்மேட்டிக் காம்பஸில் இந்த பியரிங் சிஸ்டமும் சர்வேயர் காம்பஸில் குவாட்ரண்டல் பியரிங் சிஸ்டமும் வந்து ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இன்னைக்கு கிளாஸில் நம்ம இந்த காம்பஸ் சர்வேயிங்கில் முக்கியமான MCQs வந்து பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த கொஷின்ஸோடு உங்களை வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.